ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் ஃப்ளாஷ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இலக்கியா சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவும் ஜானகியும் சேர்ந்து பைரவியை எண்ணெய் ஊற்றி வழுக்க வச்சு கை காலை ஓடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. எப்படிலாம் மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, கோர்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு வாரத்தில் நம்ம நாகுவை எப்படியாவது கண்டுபிடிச்சி கௌதமை வெளியே கொண்டு வந்துடணும். இதுக்கு மூல காரணம் நம்ம செய்கிற வேலையை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தி இருக்கா, அவள் தான் பைரவி. அவளை எப்படியாவது எண்ணெய் ஊற்றி கீழே விழ வச்சு அவள் கை காலை ஒடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து பிளான் பண்ணுறாங்க. இலக்கியா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, வேணாத்த அவங்களும் கௌதம் அவங்க பிள்ளைன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி வந்து உனக்கு கொஞ்சமாக கூட அறிவியல் இலக்கியா, அவள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறா, நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, கௌதம் கொலை பண்ண வந்தவனவே கௌதம் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான். அவனவே ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்காங்க. மூக்குத்தி ராஜாவே ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான். அதை வந்து கௌதம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சி அவனை போய் தடுத்து அதுக்கப்புறம் மூக்குத்தி ராஜாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒருத்தர் வார்த்தை சொல்கிறாரு, நீ என்ன கொலை பண்ண வந்த, உன்னவே ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான். இதெல்லாம் நான் உன்னை கட்டி பிடிச்சி உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபம் தான் வருது. உன்னை பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் எப்படியாச்சும் எஸ்எஸ்கே பண்ண சதியிலேருந்து தப்பிச்சு என் தம்பியும் நானும் வெளியே வரணும்னு தான் ஆசைப்பட்றேங்க. எனக்கு உன்னை கொலை பண்ணணுன்னு எந்த எண்ணமும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து மூக்குத்தி ராஜாவுக்கு ஒரே எமோஷன் ஃபீல் வந்துச்சுங்க. உடனே கௌதம் கிட்டே போயிட்டு இப்படி தான் நடந்துச்சு, நானும் இங்கே தான் இருக்கான், கார்த்திகை இங்கே தான் அடைச்சி வச்சுருக்கான்னு போய் எல்லா தகவலையும் கொட்டிட்டாருங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நானும் இருன்னு தான் பார்க்குறேன். சொல்ல மாட்டேன். இன்றைக்கான ஸ்பெஷல் டே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நேஷ்னல் மவுண்டன் கிளைம்பிங் டே. இது இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு தெரியுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடி வந்துட்டே இருக்கும். பை டாட்டா.